கொஸ்டின் 3 வந்து இதுலயே ஒரு ஃபோட்டோ வைக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படியே வச்சுக்குவோம். கூட இன்னொரு ஃபோட்டோ வச்சுக்குவோம். அவ்வளோதான். அப்போ இதுல வந்து இந்த ஹலோ வேர்ல்டுக்கு மேல தான் இருக்கு. ஸோ, நம்ம வந்து ஹலோ ராகுலுக்கு மேல ஒரு இமேஜ் வைக்கலாம். IGSRC ஈக்குவல் டூன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இப்படி போட்டு ஸ்லாஷ் இமேஜ்ன்னும் குடுக்கலாம். இப்படி குடுத்தாலும் அந்த இமேஜ் வரும். ஆஹா! இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஏன் வந்து இந்த இடத்துல நடுவுல எஸ்ஆர்சி ஈக்குவல் டூங்கிறத போடுறோம்னு சொல்றேன். இப்ப நம்ம இப்படி போட்டு இங்க ஒரு ஃபோட்டோவ எழுத முடியுமா? நமக்கு ஒரு ஃபோட்டோவ எப்படி டைப் பண்றதுன்னு தெரியாது. ஒருக்குள்ள வைக்கவும் முடியாது. கரெக்ட்டா? அதனால இந்த இடத்துல நம்ம எதுவுமே டைப் பண்ண முடியாது. ஸோ இங்க எதுவும் டைப் பண்ணாம இங்க போயி எஸ்ஆர்சினா சோர்ஸ். சோர்ஸ்னா நம்ம ஒரு லிங்க் குடுக்கணும். அந்த லிங்க்ல இருக்கிற ஃபோட்டோவ அது எடுத்துக்கும். ஸோ நாம வந்து இப்போ சும்மா இன்டர்நெட்டுக்கு போய்க்கலாம். நமக்கும் இது டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு இப்ப இந்த இமேஜ் தான் வேணும்னு வச்சுக்குவோம். இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நீங்க காப்பி இமேஜ் அட்ரஸ்னா, அந்த இமேஜோட யுஆர்எல் நமக்கு கிடைச்சிரும். இதுதான் இந்த இமேஜோட யுஆர்எல். நீங்க குடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வருது பார்த்தீங்களா? ஸோ இத நம்ம காப்பி பண்ணிட்டு, இந்த இமேஜ அப்படியே நம்மனால இங்க குடுக்க முடியும். அப்போ அது என்ன பண்ணும்னா, இந்த இந்த இன்டர்நெட்ல இருந்து இந்த இமேஜ் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிரும். பண்ணிருச்சா? நல்லா இருக்கா பாக்க? இந்த இமேஜ வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற பாத்தையும் போட்டுக்கலாம். அதுதான் பாத்தீங்கன்னா, இதுல பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு வெப்சைட் பேர் குடுக்காம, சி டிரைவ்க்குள்ள, யூசர்ஸ்குள்ளன்னு குடுத்துருப்பாங்க. அப்பன்னா அது உங்க கம்ப்யூட்டர்ல இருந்தே எடுக்கும்னு அர்த்தம். ஆனா, இத பண்றது அப்சல்யூட் வேஸ்ட். பிகாஸ் நீங்க ஒரு வெப்சைட்ட பண்ணி லான்ச் பண்றப்போ, உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து போய் நீங்க எடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? நீங்க மேபி என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட சர்வர்ல இருந்து எடுப்பீங்க. அந்த மாரி நீங்க எடுக்கிறப்ப, நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி, உங்களோட ஃபைல் பாத் எங்க இருக்கோ அங்கேயே வச்சுக்கலாம். இங்க தான நம்ம ஃபைல் பாத் இருக்கு. இதுக்குள்ளேயே நீங்க இந்த இமேஜ் வேணா டவுன்லோட் பண்ணி கொண்டாந்துக்கலாம். ஸோ, அது எப்படி பண்றதுன்னா, நீங்க இங்கேருந்து சும்மா டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கனாவே போதும். இங்கேருந்து டிராக் பண்ணி இதுக்குள்ள கொண்டாந்தீங்கனாவே, அது வந்து டவுன்லோட் ஆயிரும். பண்ணி இங்க வச்சுக்கலாம். இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்க்டாப்ல டவுன்லோட் ஆயிரும். இப்ப டெஸ்க்டாப்ல டவுன்லோட் ஆனத காப்பி பண்ணி, இந்த இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு உள்ள வந்துரும். ஓகேவா? ஸோ, இப்ப இப்படி வந்துச்சுன்னா, இதோட ஃபைல் நேம் மட்டும் நீங்க மாத்திட்டு இப்ப ரீநேம் பண்ணி இதுக்கு என்னன்னு பேர் வைக்கலாம்? ASDFன்னு வச்சிடலாம். ASDFன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட கோடுக்கு மறுபடியும் போயிட்டு, இங்க வந்து இவ்ளோ பெருசா பாத் குடுத்துருக்கோம்ல. இப்படிலாம் குடுக்காம வெறும் ASDF.pngன்னே குடுத்துக்கலாம். ஏன்னா ASDF.png இதே ஃபோல்டர் பாத்ல தானே இருக்கு. ஸோ அது வந்து ஒரே பாத்ல இருந்துச்சுன்னா, இப்படி குடுத்துட்டீங்கனாவே, ஸ்டில் அது லோட் ஆயிக்கும். உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்ல. ஓகே. இந்த மாரி வேணா நீங்க அடிக்கடி பண்ணுவீங்க. புரிஞ்சுதா என்னன்ட்டு? இவ்வளோ தான் 3 கொஸ்டின்.